ராதிகா, நான் பேசியிருந்தாலும், நான் எது பண்ணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா, எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. நான் சொல்றதுனால எந்த யூஸும் இல்ல. குட்டி, நீயாவது சொல்லுமா, எங்க போறீங்க? அப்பா, ஆஸ்பத்திரிக்கு மம்மிய செக் பண்ண போறோம். ஆஸ்பத்திரியா? ஓ மை காட்! இன்னைக்கு டாக்டர் வர சொல்லியிருந்தாங்கல்ல, நான் மறந்துட்டேன். சாரி சாரி. எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அவங்க நினைப்பாவே இருந்தா மத்தவங்க நினைப்பெல்லாம் எப்படி வரும்? இந்த உலகத்துல உங்கள மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்ல. சரியா, 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடலாம். ஒன்னும் தேவையில்லை, நாங்களே போயிட்டு வந்துருவோம். ராதிகா, உன்னை தனியா அனுப்ப முடியாது, நான் வர்றேன். என்ன மாப்பிள்ள, எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷியா தெரியலையா? ப்ளீஸ் அத்தை, தேவையில்லாம குறுக்க குறுக்க பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் ராதிகா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. அதான் ராதிகா தான் வர வேணான்னு சொல்லிட்டாலே. நான் வர்றேன் ராதிகா, நம்மளோட கார்ல போவோம். எதுக்கு தேவையில்லாம கேப் எல்லாம் புக் பண்ணிக்கிட்டு? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றேன். போலாமா? கேப் வந்துருச்சு. வா மயூ. ப்ளீஸ் ராதிகா, ஒரு 2 மினிட்ஸ் கொடு, நான் அதுக்குள்ள ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். எதுக்கு மாப்பிள்ள இவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு உங்க நேரத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அந்த நேரத்துக்கு உங்க அம்மாவை பத்தி யோசிங்க. இல்லாட்டி ஏதாவது பார்ல போய் குடிக்கலாம்ல. ப்ளீஸ், என் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரோட இடத்துல இருந்தும் யார பத்தியும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. எனக்கு என்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதை நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால எதுவுமே பேச முடியாது. அம்மா, மையு, வாங்க போலாம். சரி ராதிகா, எதுக்கு மையுவை கூட்டிட்டு போற ஆஸ்பத்திரிக்கு? அப்புறம் மாப்பிள்ள, மையுவை தனியா விட்டுட்டு போக சொல்றீங்களா? தனியாவா? நீங்க வர முடியும், நான் மையுவை பாத்துக்கிறேன். கிட்ட எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அப்புறம் உங்க அம்மா போன் பண்ணுவாங்க. இவளை அம்போன்னு விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போயிருவீங்க. ரொம்ப டூ மச்சா பேசுறீங்க. நீங்க பண்றது தானே நான் சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராதிகா, எதுக்கு மையுவெல்லாம் ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு? நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, வா போலாம். ராதிகா, போன்ல ஷெஃப் கூட பேசுறாரு கோபி. ராதிகா வர்றத பார்த்து போனை வச்சிடுறாரு கோபி. ராதிகா, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? செக்கப் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? ஐயோ, உள்ள போவோம். சொல்லுங்க மாப்பிள்ள. டாக்டர் என்ன சொன்னாங்க? அதை கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? ப்ளீஸ், ஒரு அக்கறையோட கேக்குறேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? வேலைக்கு மருந்து சாப்பிட சொல்லு, இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லு, எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம இருங்கன்னு சொன்னாங்க. நீங்களே சொல்லுங்களேன், இதுல எதையாவது அவ இந்த வீட்டுல இருந்து செய்ய முடியுமா? அத்தை, இந்த வீட்டுல என்ன குறை? அதை செய்யறதுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? உங்க அம்மா பண்ணின வேலைக்கு அவளால ஒழுங்கா சாப்பிட முடியலன்னு சொல்றா, நிம்மதியா தூங்க முடியலன்னு சொல்றா. நீங்க நைட்டு குடிச்சிட்டு வந்ததுல அவ நிம்மதியே போச்சுன்னு சொல்றா. அத்தை, எல்லாம் புரியுது, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். மாப்பிள்ள, என்னத்த சரி பண்ண போறீங்க? உங்களை நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு, ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே மாப்பிள்ள. குழந்தை இல்லாம போன வருத்தம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. ராதிகா இப்படி இருக்காளேங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்ல. உங்க அம்மா வீட்டை விட்டு போன வருத்தத்துல நல்லா குடிச்சிட்டு வர்றீங்க. எங்க அம்மா வீட்டை விட்டுலாம் போல, எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மாவை துரத்தி விட்டுட்டு அவங்க செஞ்ச வேலைக்கு வீட்டை விட்டு மாத்திரம் போக சொன்னமேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. எங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, அத்தை, வேற யாராவது இருந்தா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பாங்க. நேரம் உங்க அம்மா கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. வார்த்தையை அளந்து பேசுங்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அதை மீறி பேசுறீங்க, ஜாக்கிரதை. ஆறா மாப்பிள்ளைக்கு அம்மாவை பத்தி பேசின உடனே இம்புட்டு கோவம் வருது. இந்த கோவத்துல பாதியாவது ராதிகாவை சொல்லியிருந்தா உங்களுக்கு வந்திருக்குமா? அப்படியே உங்களுக்கு வந்துட்டாலும். டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் சிம்பிளா தான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். பதில் சொல்ல முடிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி சொல்லாதீங்க. இதுக்காண்டி தேவையில்லாம எதுக்கு அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மாவா? என் பொண்ணு நிலைமைய பார்த்து துடிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. அது உங்களுக்கு தேவையில்லாத பேச்சா இருக்கா? நான் ஒன்னும் உங்க அம்மா மாதிரி ஈவி இறக்கம் இல்லாதவ கிடையாது. பிள்ளைங்க மேல பாசம் இருக்கிற அம்மா. அம்மா அம்மா அம்மா, வார்த்தைக்கு வார்த்தை எங்க அம்மாவை இழுக்காம உங்களால இருக்க முடியாதா? ப்ளீஸ், எங்க அம்மாவை பத்தி பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏம்மா, எதுக்கு நிறுத்தணும் கோபி? சொல்லுங்க கோபி. ராதிகா, உங்க அம்மா தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசதான் செய்வாங்க, ஏன் பேசக்கூடாதா? எனக்கு ஆதரவா ஒருத்தர் கூட பேசக்கூடாது? ராதிகா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல.
பாருங்க கோபி, ஏற்கனவே என் மனசுல 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு. என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்க. நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? உங்க அம்மா தான் தேவையில்லாத வார்த்தைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவை பத்தி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் பேசுவாங்க. இதுக்கு மேலையும் பேசுவாங்க. இழப்போட வலிய அனுபவிக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதிகா, எனக்கும் பாதிப்பு இருக்குல்ல. நம்ம குழந்தை போன சோகம் என்னையும் பாதிச்சிருச்சுல்ல. பி மறுபடியும் அந்த விஷயத்த பத்தி பேச விரும்பல. உங்களுக்கு உங்க அம்மாவை பத்தி பேசினா பிடிக்கல. எனக்கு அது நல்லாவே தெரியுது. உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி இந்த விஷயத்த பத்தி எங்களால பேசாம இருக்க முடியாது. நாங்க பேசதான் செய்வோம். எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடிஞ்சுச்சுன்னா இருங்க, இல்லாட்டி உங்க அம்மா கூடயே போயிருங்க. கோபி, இனிமேட்டு உங்க விருப்பம் தான். உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி இங்க இருக்க சொல்லல. பாக்யா ஹோட்டல்ல வந்து இறங்கிட்டாங்க. ரூமை கேக்குறாங்க. ஐடி ப்ரூஃப காட்டுன்னு சொல்றாங்க. ஐடி ப்ரூஃப பாக்யா காட்டுறாங்க. ரூமுக்கு ரிசப்ஷன்ல இருந்து வழி சொல்றாங்க, எப்படி போகணும். ராமமூர்த்தி சொல்றாரு, ரூமு நல்லா இருக்கு, அத்தை கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஈஸ்வரி உட்காரு. சொல்றாங்க, அம்மா ரூம் சூப்பரா இருக்கு. நம்ம ரூமும் இந்த மாதிரி தான் இருக்குமா? ஹோட்டல்ல எல்லா ரூமும் இந்த மாதிரி தாண்டி இருக்கும். இல்லம்மா, ரூமுக்கு ரூமு டிஃப்ரெண்டா இருக்கும்மா. ராமமூர்த்தி சொல்றாரு, நீ வேணா அந்த ரூமை பார்த்துட்டு வாயினியா? உனக்கு அந்த ரூம் பிடிச்சிருச்சுன்னா அதை எடுத்துக்க, இந்த ரூம் பிடிச்சிருச்சுன்னா இதை எடுத்துக்கம்மா. அத்தா, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க இங்கேயே இருங்க. அம்மா, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறீங்களா? சாப்பிடலாமா? சரிம்மா. மாமா, வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோமா இல்ல ரூமுக்கே வர வச்சு சாப்பிடுவோமா? மாமா ஆகியா, எனக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல, மாத்திரை போடணும், அதுக்காண்டி சாப்பிட்டாதான். அத்தை, வெளியே போய் சாப்பிடலாமா இல்ல இங்கேயே சாப்பிடலாமா? எனக்கு எதுவும் வேணாம். அத்தை, பாருங்க, நீங்க சாயங்காலமும் சரியா சாப்பிட வேலை பண்ணலாம். நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். நம்ம இப்ப கும்பகோணத்துல எங்க இருக்கோம்? சாரங்கபாணி சாமி கோயில் இருக்குல்ல, அங்க இருக்கும். இல்ல கோயிலுக்கு போலாம். என்னைய கோயில் குளத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறியா பாக்யா? சரி அத்த. என்ன ஈஸ்வரி, கோயிலுக்கு போற ரைட்டு, அதென்ன குளத்துக்கு போற? இல்லங்க, முன்னாடி நாங்க குளத்துக்கு பின்னாடி இருக்க வீட்டுல தான் தங்கி இருந்த. நீங்க கும்பகோணத்துல இருந்தீங்களா? ஆமாம் பாக்யா. சரி, நீ 8ஆவதோ 9ஆவதோ படிக்கிறப்ப ஏதோ வெளியூர்ல இருந்ததா சொன்னியே, இது கும்பகோணம் தானா? அதனாலதான் கும்பகோணத்துக்கு வரலான்னு சொன்னீங்களா? சின்ன வயசுல கொஞ்ச நாள் நாங்க இங்கதான் இருந்தோம். எனக்கு பிடிச்ச ஊரு இதுதான் பாக்யா. அப்பனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களா? நிறைய எல்லாம் இல்ல, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சிலையே சாவித்திரி தான் எனக்கு கொஞ்சம் நெருக்கமான ஃப்ரெண்டு. எங்க போறதுனாலும் அவளும் நானும் சேர்ந்துதான் போவோம். பாதி நாள் எங்க வீட்டுல தான் இருப்பா, பாதி நாள் அவ வீட்டுல நான் இருப்பேன். இப்பயும் அவங்க கூட டச்ல இருக்கீங்களா? என்ன, கடைசியா என் கல்யாணத்துல பார்த்தது. அப்புறம் கொஞ்ச நாள் அவளும் நானும் மாத்தி மாத்தி லெட்டர் போட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுவும் நின்றுச்சு. மணப்பாறை பக்கம் அவளை கட்டி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியும். மற்றபடி எதுவும் தெரியலம்மா. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க, எப்படி டச் இல்லாம இருக்க முடியும்? இனியா, அந்த காலம் மாதிரி எதுவும் இல்லம்மா. இந்த காலத்துல போன்லாம் இருக்கு, அந்த காலத்துல எதுவுமே இல்லம்மா. எல்லாம் வெறும் லெட்டர் தான். இப்படிதான் எழுதி எழுதி போட்டு தகவலை பரிமாறிக்கிட்டு. பாட்டி, எப்பயாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும்னு நினைச்சீங்களா? எல்லாம் நினைக்கிறது தான். கும்பகோணம்னு நினைச்சாலே சாவித்திரி ஞாபகம் தான் வருது. மணப்பாறையில இருக்கிறவள இங்க எப்படி பார்க்க முடியும்? நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரி ஈஸ்வரி, போயிட்டு வா. நீ சொன்னது சரிதான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஈஸ்வரி முகத்துல சந்தோஷமே தெரியும். ஆமா, நல்லா பாத்துக்கோங்க. இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அத்தை பழைய மாதிரி மாறிடுவாங்க. இப்படி வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா. கோப்பி, எவ்வளவுடா குடிப்ப? நான் இன்னைக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கேன். என் மனசுல இருக்க வலி போற முடியும் குடிச்சுக்கிட்டே தான் இருக்க போறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவ? யார்ரா? என் பொண்டாட்டி ராதிகா. கோப்பி, ரிலாக்ஸ். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தா. அக்கறையோட, பேபி, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும்? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாடா. கூட அவங்க அம்மா வேற வக்காலத்து. அதுக்கப்புறம் ஒன்னு சொன்னாடா, இஷ்டம்னா வீட்டுல இருங்க, இல்லாட்டி வெளியே போங்கன்னு சொல்றாடா. என்னடா சொல்ற கோபி? ஆமாண்டா. நிலைமை எப்படி இருக்கு பாத்தியாடா? என்ன அவ வீடா? ரெண்டல் அக்ரிமெண்ட் என் பேர்ல இருக்கு. நான் கஷ்டப்பட்டு பார்த்த வீடு, கஷ்டப்பட்டு வீட்டு வாடகை கட்டுறேன், கஷ்டப்பட்டு வீட்டு செலவும் பண்றேன். பிசினஸ இழுத்து மூடி எல்லாம் தாண்டி அந்த வீட்டை நான் பாத்துக்கிறேன். என்னைய பார்த்து இஷ்டம் இருந்தா வீட்டுல இருங்க, இல்லாட்டி வெளியே போங்கன்னு சொல்றா. எல்லாத்துக்கும் காரணம் மாஸ்டர் மைண்ட் யாரு தெரியுமா? அவ கூட இருக்காளே அவங்க அம்மா, அவதான்.
இன்னைக்கு அந்த அம்மா இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாங்களோ இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சுடா பிரச்சனை செந்தில். அவங்க சாவி கொடுப்பாங்க, இந்த அம்மா என் தலைமையில ஆடுவாங்க. வேற யாரும் அவங்களுக்கு கிடைக்கலையா? வீட்டை விட்டு போகணுமா? நான் எதுக்குடா போகணும்? நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். எல்லா வீட்டுல இருந்தும் வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்துவாங்க. அடிக்கடி துரத்தும் போது போறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? சத்தம் போடாம சைலண்டா பேசுறா, எல்லாரும் பாக்குறாங்க. குழந்தை தவறுனதுனால அவளுக்கு மாத்திரம்தான் ஃபீலிங்ஸா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பெத்த அம்மா வீட்டை விட்டு போகும்போது கோலை மாதிரி தலை குனிஞ்சு நின்னுகிட்டு இருந்தேன்டா. எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தேவையில்லாம இவகிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. கிளவி என்ன எப்படிடா வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லலாம்? என்ன மேன், என் மூஞ்சில ஏதாவது பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா? இப்படி முறைக்கிற? சைலண்டா சாப்பிடுங்க சார். வீட்டுலதான் பேசுறதுக்கு சுதந்திரம் இல்ல. பெட்டி பாம்பா அடங்கி கிடக்குறேன். காசு கொடுத்து சரக்கு வாங்கி குடிக்கிறேன். இல்ல உனக்கு பிரச்சனையா? இங்க சாப்பிடியா? கொஞ்சம் அமைதியா இருடா. சாரி சார். நீ யாருடா என்ன அமைதியா இருக்க சொல்றதுக்கு? ஏன் சோகம், ஏன் வலி நான் கொட்டி தீத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்குடா அந்த ஆளுகிட்ட போய் சாரி சாரிங்கிற? மிஸ்டர், உன் பேர் என்ன ராதிகாவா? உனக்கு எரியுதா? பெட்டி, உங்க வீட்டுல ராதிகா இருக்காங்களா? ஓவரா பேசாதீங்க சார். ஏயா ஓவரா தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவ? ஆளுக்கு கண்டபடியா பேசுவீங்க, அதெல்லாம் நான் கேட்கணுமா? கோபிநாத் யாரு தெரியுமா? நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போயா, எனக்கு என்னையா வந்துச்சு? கோபி சட்டைய பிடிக்கிறாரு. பார்ல இருக்கவங்க எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க கோபிய. கோபி சொல்றாரு, நான் பிரச்சனை பண்ணல, அமைதியா தண்ணி அடிச்சு. இந்த ஆளுதான் வாயை கொடுத்துக்கிட்டு. ப்ளீஸ் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. ராதிகா என்ன வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்றா. ராதிகாவை பத்தி இங்க ஏண்டா பேசுற? இங்க பேசாம வேற எங்கடா பேசுறது? எனக்கு நியாயம் வேணும்டா. பார்ல வேலை செய்யறவங்க உங்க பர்சனல் கதையெல்லாம் இங்க வேணா சார். அமைதியா குடிக்கிறேன்னா குடிங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. அதால வெளியே போக சொல்லியா? மேல கை வைக்கிறான். அவனை அமைதியா குடிங்கன்னு சொல்றீங்க. திருப்பியும் கோபி சண்டைக்கு போறாரு. கோபியும் அந்த ஆளையும் வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க அந்த பார்ல வேலை செய்யறவங்க. திருப்பியும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எழிலும் அந்த பாருக்கு வர்ற வழியில எழில் பாக்குறாரு, யாரோ குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க போலயே. எலியன் சொல்றாரு, இவங்களுக்கு இதே வேலை, நம்ம வேலையை பார்க்க போவோம், வாடா. எழில் கிட்ட சொல்றாங்க, இது அப்பாவோட ஃப்ரெண்டு செந்தில் அங்கிள் தானே? அவரே தாண்டா. அவர் என்னடா இங்க பண்றாரு? எழில, அப்பாடா. எழில, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. ஐயா, இது தேவையில்லாத வேலை. அவரு என்னமோ பண்ணிட்டு போறாரு, விடுறா. இல்ல, பாவுண்டா நம்ம அப்பா, வாடா. அப்பா விடுங்கப்பா. ஐயா, நல்ல வேலை வந்தடா. அப்பா ஓவரா குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருடா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேறான்டா. இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கடா. எத்தனை வாட்டி சொல்றது? ஏன்பா இப்படி பண்றீங்க? செலியா, என் செல்வமே, வந்துட்டியாடா? என்னடா பண்ற? யாரியா? இவரோட பையன் சார் நானு. சாரி சார். என்னடா பூரி, இவங்கிட்ட எதுக்குடா சாரி கேக்குற? எங்கப்பா? அப்பாவை கூட்டிட்டு போப்பா. அவனை 2ல 1 பாக்குறேன்டா. கோபி போடா. அவர் வாய மூடுறா ஃபர்ஸ்ட். என்ன அங்கிள் ரொம்ப குடிச்சிட்டாரா? ஆமாப்பா செலியா, சொல்ல கேட்காம ரொம்ப குடிச்சிட்டாரு கோபி. எப்படி வீட்டுக்கு போவான்னு தெரியலப்பா. இல்ல, ஒரு கைய புடுறா. இல்லையா லூசா நீ? பேசாம விட்டுட்டு வாடா. எப்படியாவது போட்டோம். இல்ல, சொல்றத கேளுடா. எப்படிடா இந்த நிலைமையில அப்பா விட்டுட்டு வர்றது? வாடா. அங்கிள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, டோரை ஓபன் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்களேப்பா. வெளியில இவரை தனியா விட முடியாது. கார்ல இருந்து குதிச்சாலும் குதிச்சிருவாரு. கோவப்படாம பின்னாடி உட்கார்றா, நான் ஓட்டிக்கிறேன். சொல்லியா, இவரை கார்ல விட்டதே பெரிய விஷயம். என் பக்கத்துல உட்கார வைக்கிறியா? என்னால முடியாதுடா, போடா. இன்று கியூபாவின் நாணயம் பிசோ, நாளை